வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ற சாப்டர்லேருந்து பார்ப்போம். சால்வ் dy by dx equal to e power x plus y plus x square into e power x cube plus y. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதிட்டேன். இப்போ இந்த e பவர் x plus yயை நம்ம எப்படி எழுதலான்னு கேட்டால் e பவர் x இன்ட்டு e பவர் ஒய்ன்னு எழுதலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுருக்கேன். இந்த இ பவர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய்யை வந்து இ பவர் எக்ஸ் க்யூப் இன்ட்டு இ பவர் ஒய். இந்த மாதிரி ப்ளஸில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் இதே இ பவரில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒய் வேரியபிள் ஒன்றே ஒன்று இருக்குது. அதை நம்ம வெளியில் எடுத்துருவோம். இ பவர் ஒய்யை தனியாக எடுத்துருவோம். அப்போ மீதி இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் க்யூப்னு இருக்கும். இப்போது நம்ம வந்து வேரியபிள் செப்பரேபிள் பண்ணலாம். ஒய் வேரியபிள் ஆன் ஒன் சைடு, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யே இல்லை. ஸோ ஒய்யெல்லாம் ஒரு சைடு, எக்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு. இந்த ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வந்தால் இ பவர் மைனஸ் ஒய்ன்னு வரும். ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் க்யூப். இன்னும் நம்ம வந்து ஃபுல்லாக இது ஒய்யெல்லாம் ஒரு சைடு வந்துச்சு, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாமா? இந்த டிஎக்ஸை நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஸோ எக்ஸ் ஆன் ஒன் சைடு, ஒய் ஆன் ஒன் சைடு நம்ம பிரித்து கொண்டு வந்துட்டோம். வேரியபிளை செப்பரேட் பண்ணியாச்சு. வேரியபிளை செப்பரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் நான் இன்டகிரேட் பண்ணுவேன். ஸோ ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேஷனில் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ் ரெண்டாக பிரிச்சாச்சா? இப்போ இதோட இன்டகிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய்யோட இன்டகிரேஷன் இ பவர் மைனஸ் ஒய் தான். இந்த மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர மைனஸ் ஒன்னை டினாமினேட்டரில் போடணும். பட் அது வந்து நெகட்டிவ் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஏன்னா பை மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஒய் தான். இந்த பக்கம் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸோட இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ். இப்போ இந்த இடம் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதில் இ பவரில் எக்ஸ் க்யூப் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் க்யூபை வந்து டீன்னு எடுக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா 3x ஸ்கொயர் டிஎக்ஸ் தான் என்னோட டிடி. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து நம்ம டிடி பை 3ன்னு கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸை நான் டிடி பை 3 அந்த 3 வெளியே கொண்டு வந்துட்டேன். இ பவர் எக்ஸ் க்யூபை டீன்னு போட்டு எழுதிட்டேன். சப்ஸ்டியூஷன் மெத்தட் இது. ஸோ இந்த இடத்துல அதே இது தான் வச்சுருக்கேன். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1/3 இ பவர் டி டிடியோட இன்டகிரேஷன் இ பவர் டி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். இன்டகிரேஷன் முடிச்சதும் நமக்கு எல்லாம் எக்ஸ்ஒயில் இருக்குது, இங்கே மட்டும் டீயில் இருக்குது. ஸோ அந்த டீயை ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்? மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1/3 இ பவர் டீக்கு பதிலாக மறுபடியும் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? எக்ஸ் க்யூப்னு ரீப்ளேஸ் பண்ணணும் ப்ளஸ் சி. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.